ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒளிப்பதிவை கானா என்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். இன்று இந்த கடுமையான வெயில், அதிகமான வறட்சி, தண்ணீருக்காக மக்கள் படுகிற பாடுகள். நான் 3வது மாடியிலே தங்கியிருக்கிறேன். கீழ்த்தளத்திலிருந்து தண்ணீரை சுமந்து வருகிறார்கள். மிக கடினம், ஒரு கடுமையான வெயில், ஒளியை தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில், கடுமையான வறட்சி, எங்கு பார்த்தாலும் வறண்ட நிலங்கள், பசுமை என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. இது கானா என்கிற ஒரு நாடு. ஆனால் ஆலயத்தில் நேற்று இரவு 7 மணிக்கு ஆரம்பித்தது. இரவு முடியும் போது 11:30 பாடல், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசனம். நான் ஒரு பகுதி பேசினேன். 11:30 வரைக்கும் ஜனங்கள் யாரும் செல்லவில்லை. அனைவருக்கு வாகனங்கள் இல்லை. எல்லாரும் சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து வருகிறார்கள். இரவு நேரங்களிலே இந்த 2 வீலர் இல்லாவிட்டால் நம்முடைய ஊர்ல இருக்க ஆட்டோ மாதிரி அங்க வேற ஒன்று, ஒரு 15 பேர் சொல்லக்கூடிய ஒரு வாகனம், அதுல மக்கள் போகிறார்கள். ஆராதனை, சத்தம், கூக்குரல், எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள். கானா என்ற நாட்டில பக்கத்துல திருச்சபைகள், எல்லா கூட்டங்களிலையும் மக்கள் திரளாய் போகிறார்கள். இந்த நாளிலே நாங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை ஒரு நீதியான வாழ்க்கை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாமல் அது நிறைவேற்றவே வந்தேன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது மத்தேயு 5:20, வேதபாரகர் பரிசேயர் எங்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை வேதபாரகர் பரிசேயர் எங்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீதி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஊழியங்களிலே நீதி இல்லை, குடும்பங்களிலே நீதி இல்லை, நட்பு வட்டத்திலே நீதி இல்லை. இன்றைக்கு அதற்கு மாறாக நம்பிக்கை துரோகம்தான் அதிகமாக இருக்கிறது. நீதியற்ற உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவன் நீதிபரர். எனவேதான் இந்த வசனம் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், த லைஃப் ஆஃப் ரைச்சஸ்னஸ். எப்படி ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்றைத்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நீதி உள்ள வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்திற்குரிய முக்கியமான திறவுகோல். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறார்கள், இப்படி வேண்டுமானாலும் பரலோகம் போகலாம். இல்லை, நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி நித்தியத்துக்கு நேரம் வழிநடத்தும்? பேச்சிலே நீதி இல்லை, செயல்களிலே நீதி இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே நீதி இல்லை. ஒருவரை கவர்ச்சிக்க வேண்டுமானால் என்ன வேணாலும் பேசலாம். நீதி இல்லாத வார்த்தைகள், உண்மை இல்லாத வார்த்தைகள். எனவேதான் ரோமர் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாயில் கவடம் இருக்கிறது. உண்மை இல்லை, இன்றைக்கு உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்துல நீங்களும் நானும் நீதியாய் வாழ வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறார். 2 காலம் சொல்லுகிறேன், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் பயனுள்ள வாழ்க்கைக்கும் அடிப்படை நீதி. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், the life of blessedness, the life of usefulness. இந்த பயனுள்ள வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் அடிப்படை தேவையே நீதிதான். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நீதியை பேசுவது மட்டுமல்ல, நீதியாகவே வாழ்ந்தார். அவருக்கு இன்னொரு பெயர் நீதிபரர். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தின் பார்வையில் நீ நீதிமானா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்க நீதியா இருக்கிறீர்களா? உங்களுடைய பொருட்கள் நீதியாக வாங்கப்பட்டதா? உங்களுடைய சம்பாத்தியம் நீதியானதா? உங்களுடைய வாழ்க்கை நீதியானதா என்பதை சற்று எண்ணி பார்க்க அன்பா கேட்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னது போல குடும்பங்களில் நீதி இல்லை. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள், நீதி இல்லை. நீதி இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம், திரும்ப சொல்லுகிறேன், if you want to be a blessed man, if you want to be a useful man, நீ தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அன்பான தேவ பிள்ளையே, நீதி உள்ள வாழ்க்கை தேவை. இன்னைக்கு அதற்கு புறம்பாய் வாழ்கிற வாழ்க்கை எல்லாருடமே,
அரசியல்வாதிகளிலும் ஆன்மீகவாதிகளிலும் இன்றைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற பொருட்களே கூட நீதி இல்லை, எல்லாமே கலப்படம். கலப்படம் இல்லாத பொருட்கள் எதுவுமே இல்லை. இளநீரில் கூட கலப்படம் பண்ணுகிறார்களாம். நாம் இந்த வெயில் காலத்துல வாங்கி சாப்பிடுகிறோமே இந்த பழங்கள், அதிலும் கலப்படம். நான் வாங்கி உட்கொள்கிற இந்த ஆப்பிள், அதிலும் கலப்படம். கலப்படம் இல்லாத உலகத்துல தேவன் சொல்கிறார், நீ நீதி உள்ள மனிதனாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், இது முடிந்தால் பார்க்கலாம் அல்ல, இது கட்டாயம். இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் மஸ்ட் பி. இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க முடிந்தால் வாழலாம். இல்லை என்பானவர்களே, கட்டாயம் வாழ்ந்தே தீர வேண்டும். இதுதான் காலத்தின் நியதி, கர்த்தரின் நியதி. நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை அன்பானவர்களே இங்கே வேணாலும் பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனா அங்கே பிரம்மாண்டமா இருக்காது. ஊழியருடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நீதி இல்லையே. உங்களுக்கு தெரியும், தடம் புரண்ட ஊழியர்கள் ஏராளம், தடம் புரண்டு கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஏராளம். ஒருவருடைய உயரத்தை பார்க்கிறோம், ஒரு உயர்ந்திருக்கிறார். அந்த உயர்வு நீதியால் வந்ததா இல்லையால் அநீதியால் வந்ததா சரி யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நீதி இல்லாத எல்லாமே பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கலாம், அந்த உயரத்திற்கு நீதி காரணமா இல்லையில் அநீதி காரணமா என்ற சத்தமாய் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க அன்பை கேட்கிறேன். இதற்கு நான் கொடுக்கிற ஒரு 3 செய்திகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீதியாய் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற 3 காரியங்கள். நம்பர் 1, அதாவது the purposeful commitment. ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் தலைப்புகளை சொல்லுகிறேன், பின்பு செய்திக்குள்ளே போகிறேன். முதலாவது a purposeful commitment. இரண்டாவதாக a personal involvement. மூன்றாவது a practical assessment. ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். purposeful commitment, ஒரு நோக்கமுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏதோ வாழ்கிறோம் என்றல்ல, ஏதோ வாழ்கிறோம், ஏதோ கிருபையிலே வாழ்க்கை ஓடுது இல்லை. பாட்டு வேணா பாடலாம், ஆனா கிருபையிலே வாழ்க்கை ஓடினாலும் அந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. அவனுடைய வார்த்தை சொல்கிறது, that must be a purpose in your life. அந்த குறிக்கோளிலே அர்ப்பணம் இல்லாமல் குறிக்கோள் இல்லை. எல்லாரும் சொல்லுகிறார்கள், நான் அர்ப்பணித்து விட்டேன், ஆனால் அந்த அர்ப்பணத்துல என்ன குறிக்கோள்? இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு, ஒன்றை பெற வேண்டும், இல்லையால் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். இல்லை என்பானவர்களே, குறிக்கோள் இல்லாத ஒரு அர்ப்பணம் இல்லாவிட்டால் அந்த அர்ப்பணத்தில் ஒரு குறிக்கோள் தேவை. உங்களோடு பேசுகிறேனே, ஏன் பேசுகிறேன்? எதற்காக? the purpose of my commitment. திரும்ப சொல்லுகிறேன், அந்த அழைப்பிலே உண்மையாயிருங்கள், ஒரு அழைத்தவரிடத்துல உண்மையாயிருங்கள். அதற்கு மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், the purposeful of your commitment. வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணாலும் தீர்க்கதரிசனங்களானாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அது அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அந்த கிறிஸ்து வந்த நோக்கத்திற்கு ஒரு வந்த காரணத்திற்கு நோக்கம் இருக்கிறது. வாசிக்கிறேன், வந்தேன், இது தெரியுமா? நிறைவேற்ற. அப்படியானால் அவர் வந்ததே ஏதோ நிறைவேற்றத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையை, துப்பமையில் வந்த நோக்கம் என்ன? நிறைவேற இருக்கிறதா? சம்பாத்திய மனிதர்கள், பிள்ளைகளை பெற்றீர்கள், வளர்த்தீர்கள், ஆளாக்கினீர்கள். ஆனால் அந்த வார்த்தை நான் படிக்க சொல்ல விரும்புகிறேன். அதாவது அது நிறைவேற இருக்கிறதா? தேவ திட்டம், தேவ தீர்மானம், தேவ நோக்கம், தேவனை உங்களை உருவாக்கின அந்த அவருடைய அனந்த ஞானம், அல்லாவிட்டால் உங்களை குறித்து தேவன் செய்ய விரும்புகிற அந்த பரலோக திட்டங்கள் நிறைவேற இருக்கிறதா? அந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன், வந்தேன் நிறைவேற்றுவதற்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, உங்க பூமியில உங்களை அனுப்பினாரே, அது நிறைவேற இருக்கிறதா? சொல்லலாம், சம்பாத்தியம் பண்ணினேன், பிள்ளைகளை பெற்றேன், படிக்க வைத்தேன், ஆளாக்கினேன், ஓடு வாங்கினேன். அதல்ல நோக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக there must be a purpose of God. தேவனுடைய அந்த நோக்கம் உங்களில் நிறைவேற தேவன் எதிர்பார்க்க. அதான் நீதி உள்ள வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எப்படி வேண்டுமானால் வாழலாம், அது நீதி இல்லை. எப்படி வேண்டுமா இருக்கலாம், அது நீதி இல்லை. தேவன் விரும்புகிறது ஒரு நீதியான அர்த்தமுள்ள குறிக்கோளுள்ள ஒரு வாழ்க்கை.
அதற்கு என்ன காரணம் என்றால் கவனிங்கள், அதை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இல்லை என்றால் வாழ முடியாது. 5:17 அவர் சொல்லுகிறார், நீங்கள் எண்ணிக்கொள்ளாதிருங்கள், நீங்கள் எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு அதாவது எதை எண்ண வேண்டுமோ அதை எண்ணுவதில்லை, எதை எண்ணக்கூடாதோ அதை எண்ணுகிறோம். தேவையற்ற காரியங்களை எண்ணுகிறோம், ஆனால் தேவையில்லாத காரியங்களை விட்டு விடுகிறோம், தேவையுள்ள காரியங்களை விட்டு விடுகிறோம். அந்த வார்த்தை எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அது இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அன்பான, அதாவது your life should be relevant with your commitment. உடைய அர்ப்பணமும் உடைய வாழ்க்கையும் இணைந்திருக்க வேண்டும். ரெலவென்ட், அது இணைந்து போகலையே. ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் என் அர்ப்பணமும் என் நோக்கமும் இணைந்திருக்கிறதா? திரும்ப சொல்லுகிறேன், நோக்கம் இல்லாமல் செய்கிற ஊழியம் அர்த்தமற்றது. அதே வேளையில அர்ப்பணம் இல்லாமல் செய்கிற ஊழியம் அர்த்தமற்றது. அர்ப்பணமும் தேவை, நோக்கமும் தேவை. It should be relevant. இரண்டாவது சொல்லுகிறேன், it should be, அன்பானவரே, regulated. ஒவ்வொரு நாளும் அது, அன்பானவர்களே, வாழ்க்கையில அது செயலாக்கப்பட வேண்டும். வாசிக்கிறேன் கேளுங்கள். 5:18 அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? 5:18 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் நீதியை ஒவ்வொரு நாளும் அன்பு நடைமுறைப்படுத்துங்கள். பேசுவது முக்கியம் அல்ல, அந்த நீதியை நடைமுறைப்படுத்துங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், a purposeful commitment. இரண்டாவது a personal involvement. மூன்றாவதாக a practical assessment. அதாவது உங்கள் நீதியை ஒரு நாளும் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய தொழிலும் பயன்படுத்துங்கள். நீதியா இருக்கு என்று சொல்வது முக்கியம் அல்ல, அந்த நீதியை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவது முக்கியம். இதைத்தான் மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் எங்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அவர்கள் தங்கள் கிரியைகளினால தங்கள் நீதி வெளிப்படுத்துகிறார்கள். வேதபாரகர் பரிசேயர். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, பிராக்டிஸ் யுவர் ரைச்சஸ்னஸ். உங்கள் நீதியை மனதுக்குள்ளே வைப்பதல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், it should be published. ஜனங்கள் அறியப்பட வேண்டும். அறியப்படாமல் வாழ்க்கை இல்லை. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி நடைமுறைப்படுத்துகிறவனே, when he practice it, வார்த்தை சொல்லுகிறது, அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பிரிவனாயிருப்பான். தொடர்ந்து அன்பானுடைய அது எப்படியெல்லாம் அதை பிராக்டிஸ் பண்ணது குறித்து ஒரு 3 காரணம் சொல்லுற. நம்பர் 1, it must be exceed professional righteousness. அதாவது ஒரு நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். It should be exceed. உலகத்தில் நீதியாக வாழ்கிறார்கள், அவர்கள் நீதியை விட உங்கள் நீதி என் நீதியும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:3. உலக மனிதர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இங்கே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், தங்கள் சுய நீதியை அவர்கள் நிலைநிறுத்த. அந்த வார்த்தை திரையில் பார், நிலைநிறுத்த. அப்படியானால் அது ஒரு செயல்பாடு. அப்படியே உலக மனிதர்களே சுய நீதி நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். They want to show, they want to prove that தங்கள் சுய நீதியை. இந்த உலகத்துல பார்க்கிறோமே, அதை செய்தோம், இதை செய்தோம், அன்னதானம் கொடுத்தோம், அது தவறு அல்ல. ஆனால் தங்கள் நீதியை நிலைநிறுத்துவதற்காக என்னென்னோ பண்றாங்க. எல்லாரும் அப்படி பண்ணுகிற மக்கள், இவன் கிறிஸ்தவர்கள் கூட அப்படி பண்றோம். வேதம் சொல்கிறது, அன்பானுடைய அவர்கள் சுயநீதி நிலைநிறுத்த விரும்புவதனாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அதனால என் அன்பு தேவ பிள்ளையே, இட் ஷுட் பி எக்ஸீடிங். அதாவது மற்றவர்களை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புரியும். You prove your righteousness in a professional. உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே உங்கள் நீதியை நீங்கள் நிரூபியுங்கள். நிறைய சொல்லுகிறார்கள், இது எந்த துறையா இருந்தாலும் இது கடினம் இல்லை, சாத்தியம். பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அனைவருடைய வாழ்க்கை இப்படி சொல்லுகிறார், இது முடியாது, இது கடினமானது இல்லை என்பாளர்களே, இது உங்களால முடியும், இது சாத்தியமானது. இதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, it should be proved in a professional. அடுத்தபடியாக ஏசாயா
64 அதிகாரம் 6 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. 64:6. உலகத்தின் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. தெரிந்த வசனம்தான். ஆனால் தேவனுடைய நீதியானது 64:6. அங்கே ஏசாயா சொல்லுகிறான், என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கின்றோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் அடித்து கொண்டு போகிறது. இதுதான் உலக நீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். உலக நீதி அடித்து கொண்டு போகும், ஆனால் தேவன் நிலைநிற்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைய, வேறெவர் யூ ஆர், வாட் எவர் யூ ஆர், நீங்க எந்த தொழில் செய்தாலும், அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ, அது நிலைநிறுத்துங்கள். இன்றைக்கு துக்கமான ஒரு காரியம். திருச்சபைக்கு போகிற அநேகர் தங்கள் நிலைநிறுத்துவதில்லை, நீதியா இல்லை. ஒரு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். திருச்சபை மக்களுக்கு பல வேலைகளை தந்தேன், கட்டள வேலைகள், அது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ். ஆனால் ஏமாற்றப்பட்டேன், நீதி இல்லை. பாருங்கள், ஒரு ஊழியனுக்கு கட்டளை பத்தி திரும்ப தெரியாது. எந்த ஊழியனுக்குமே பொதுவாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அப்படி ஏமாற்றுகிற திருச்சபை மக்கள் ஏராளம். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, யூ ப்ரூவ் யுவர் ரைச்சஸ்னஸ் இன் யுவர் ப்ரொஃபஷன். உங்களுடைய தொழிலிலே உங்கள் நீதியை நிலைநிறுத்துங்கள். 2 சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல, இட் ஷுட் பி எக்ஸீட். உங்களை குறித்த மதிப்பீடு அப்பதான் வெளிப்படும். பேசுவது பெரியல்ல, உங்களை குறித்த மதிப்பீடு. பரவாயில்லை, இவர் திருச்சபைக்கு போவதற்கு தகுதியானவர், இவர் திருச்சபைக்கு போவதற்கு தகுதியானவர், தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு. அன்பானவர்களே, பரலோகம் மகிழும், உலக மக்கள் மகிழ்வார்கள், இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கும். உங்களை குறித்த மதிப்பீடு. ஆரம்பத்துல சொன்னேன், உங்களுடைய இதுக்கு தனிப்பட்ட ஈடுபாடு தேவை. மாத்திரமல்ல, உங்களுடைய மதிப்பீடு உலகத்துல உயரும். இதைத்தான் 5:20 படிக்கிறோம். மத்திய அவருடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமா இருக்க வேண்டும். எல்லாவற்றும் வேலைகளிலே, வேலை ஸ்தல வேலை நேரங்களில வேதம் வாசிப்பது, வேலை நேரங்களில அரட்டை அடிப்பது, வேலை நேரங்களில மொபைல் பேசுவது. அன்பானவர்களே, இது ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு தெரியாம இருக்கலாம். இங்க எப்ப பார்த்தா இங்கே எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா. ஆனால் எல்லாவற்றிலையும் ப்ரூவ் யுவர் ரைச்சஸ்னஸ், உங்கள் நீதியை நிறைவேற்றுங்கள். எல்லா இடத்துலையும், குடும்ப உறவுகள்ல உங்கள் நீதி, அதாவது உங்கள் வீட்டாருக்கு ஒரு நீதி, உங்கள் கணவர் வீட்டாருக்கு ஒரு நீதி அல்ல. அதே போல கணவர்கள் கூட உங்கள் வீட்டாருக்கு ஒரு நீதி, உங்கள் மனைவி வீட்டாருக்கு ஒரு நீதி அல்ல. உங்கள் நீதியை குடும்ப நிலைநிறுத்துங்கள், தொழில் நிலைநிறுத்துங்கள். நஷ்டம் இருக்கலாம். பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமா இருக்கிறவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அன்பானவர்களே, சில லாபங்கள் உண்டு, ஆனால் அது நஷ்டம் எண்ணி பாருங்க. ஆண்டு இதை விட உங்களுக்கு அதிகமாக உங்களை ஆஸ்வதிப்பார். ஊழியமே அதாவது ஒன்றை கொடுப்பது, ஒன்றை இழப்பது. எனக்கு லாபமா இருந்தவைகளோ, அது எப்படி லாபமா இருக்கிற ஒன்றிலே எப்படி, அதாவது லாபத்தை இழக்கலாம், ஆனால் இவர் முதலீட்டை இழக்கிறார். எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று. ஊழியமே அதுதான். அந்த மார்க் 2ஆம் அதிகாரத்துல ஒரு 4 திமிர்வாதக்காரர்கள். சற்று யோசித்து பாருங்களேன். அந்த வீட்டார், அது வேதம் சொல்கிறது சீமோன் பேருடைய வீடு என்று சொல்லுகிறது. அதுதான் ஆரம்ப கால ஊழியம். அங்கே இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார். திரளான ஜனங்கள் வாசலுக்கு முன்னும் பெண்ணும் இடம் அப்படி சூழ்ந்திருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க, அற்புதங்களை பெற, வார்த்தையை கேட்க அவர் வசனத்தை பொதித்து கொண்டிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா மேல இருந்து கூரை விழுது, ஓடெல்லாம் பிரியுது, சரசாக விழுது. அதை நீங்கள் பார்த்திருக்கணும். அப்போ அந்த வீட்டார் பேதுரு என்ன யோசிச்சிருப்பாரு, என்ன இயேசு வந்தார், என் வீடு இடிஞ்சு போச்சு, அது யார் ரிப்பேர் பண்ணி தர்றது? பாருங்க, ஒரு நஷ்டம், ஆனா ஒரு லாபம். அல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு நாங்கள் ஒரு காலம் இப்படி தேவனை கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மையப்படுத்தினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன அந்த வார்த்தை ப்ரொஃபஷனல், உங்களுடைய வாழ்க்கையில அதை நிலைநிறுத்துங்க. அந்த வார்த்தை மார்க்ஸ் விசேஷம், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாங்கள் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. எத்தனை பெரிய சாட்சி! என் அன்பான சகோதரியே,
என் அன்பான சகோதரனே, வீட்டுக்குள்ள வரவங்க சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு அமைதியான வீடு, ஒரு சாந்தமான வீடு, ஒரு ஒரு தேவனுடைய பிரசனம் இந்த வீட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வீட்டை கொடுத்தவர் திடீர்னு பார்த்தா அந்த வீடு திருப்பி ரிப்பேர் பண்ணணும். அது யார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தான்னு தெரியல. ஆனால் அதை குறித்து நினைச்சாரா தெரியல. ஆனா இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கும் போது நஷ்டங்கள் பெரிதாய் தெரியாது. இன்னொரு முறை சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில் இருக்கும் போது நஷ்டங்கள் பெரிதாய் தெரியாது. உன் நஷ்டங்கள் கூட லாபமாய் மாறும். அங்கே இப்படி சொன்னாலும் புரியும். There was a fullness, there was a faith, there was a forgiveness, there are answers for the fault finders. தமிழில் சொல்லுகிறேன், அங்கே நிறைவு இருந்தது. முன் இடம் போதாதபடி. இரண்டாவது வார்த்தை இருந்தது. மூன்றாவது அந்த வீட்டில அற்புதம் நடந்தது, ஃபெய்த், விசுவாசம் இருந்தது. நான்காவது அந்த வீட்டில அன்பானவர்களே தேவனுடைய மகிமை விளங்கிற்று. ஃபெய்த், தி ஃப்ராக்ரன்ஸ், தேவனுடைய வாசனை அந்த வீட்டில வீசிற்று. ஃபுல்னஸ், ஃபெய்த், ஃபர்கிவ்னஸ், ஃபால்ட் ஃபைண்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இங்க இருக்கிறாங்க. ஒரு செய்தி குற்றம் கண்டுபிடிக்க விளையாடணும். கடந்த வாசத்தோட ஒருவர் என் செய்தியை கேட்டு, உங்கள் செய்தியில வசன பின்னணி இல்லையே என்று சொல்லுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்கள் செய்தியிலே வசன பின்னணி இல்லையே. யோசித்து பாருங்கள், எத்தனை ஆயத்தம், எவ்வளவு பிரயாசங்கள். ஆனா இதுக்கு மத்தியில வசன பின்னணி இல்லை என்று அதை அவர் எழுதுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு நண்புடைய பிள்ளையே, your righteousness should be exceed, அதாவது அது உங்களை குறித்த மதிப்பீட்டை உயர்த்தும். திரும்ப சொல்கிறேன், உங்களை குறித்த மதிப்பீடு. இரண்டாவது அன்பானவர்களே, அந்த தேவ நீதி, it should be proud hearted. வசனத்தை படிக்கிறேன், லூக்கா சுவிசேஷம் 18:11. அது பெருமை தரக்கூடாது, தாழ்மை தர வேண்டும். லூக்கா 18:11. பரிசெய்ய நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இந்த மற்ற மனுஷரை போல பெருமை வேண்டாம், நீதியாளர்கள் பெருமை வேண்டாம். அந்த வாசலுகிறது, நான் இந்த ஆயக்காரனை போய் இராதாலும் ஸ்தோத்திரிக்கிறேன். டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. யாரோட ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்கள் ஒப்பீடு ஆண்டவர் மட்டும்தான். அதாவது கீழே இருக்கிற ஆளை பார்த்தா நான் பெரிய ஆளா இருப்பேன், மேல இருக்கிற ஆளை பார்த்தா எனக்கு பொறாம வந்துடும். ஆனா கர்த்தரை மட்டும் பாருங்க, கிருபை வந்துடும். டோன்ட் கம்பேர் வித் எனிபடி. ஊழியர்களை யாரும் ஒப்பிட்டு பாரார். அவர் BMW வருவார், ஆடியில வருவார், அது பிரச்சனை இல்லை, எல்லாம் EMI. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்தான கிரியைகளை யோசித்து பாருங்கள். அந்த நீதி உங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும். அதை சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் நான் தசமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 9ஆம் வசனம் 18:9. அன்றியும் தங்களை நீதிமான் நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணி சில குறித்த ஒரு ஊமை அவர் சொன்னார். அதாவது அடுத்து அற்பமா என்னதீங்க, நீதிமான என்னதீங்க. ஒரு 3 வார்த்தைகள். இட் ஷுட் பி ப்ரொஃபஷனல். அடுத்து இட் ஷுட் பி பிரஸ்டீஜியஸ். அது சரியான வார்த்தை. அன்பானவர்களே, உங்களை குறித்த ஒரு மதிப்பீடு இருக்கணும். நீங்க ஏழையா இருக்கலாம், நீங்கள் ஒன்றும் படிக்காத மக்கள் இருக்கலாம். யூஆர் மேன் ஆஃப் பிரஸ்டீஜ். உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அந்த மதிப்பீட்டை குறைத்துக் கொள்ள வேண்டாம். நஷ்டம்தான், நஷ்டம்தான். நான் சொன்ன வீடு, அந்த பேதுரு வீடு, அது பேதுரு அந்திரேயா அவருடைய வீடு. அப்படியான ஒரு நஷ்டம்தான். ஆனா அவருடைய மகிழ்ச்சி. தில்லாத ஜனங்கள் வந்தார்கள், வார்த்தையை கேட்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், சுகமானார்கள், தேவனை மைமைப்படுத்தினார்கள். எத்தனை பெரிய வாழ்க்கை! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இட் ஷுட் பி எக்ஸீடிங். கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, மதத்தை பின்பற்றுவதல்ல, ஆண்டவரை பின்பற்றுவது. இயேசு இந்த பூமியிலே தேவன் நீதி நிறைவேற்றினார். எல்லாவற்றிலையுமே, பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், இல்லாமை மத்தியில், வெறுமைகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், he proved his righteousness. என் அன்பு பிள்ளையே, அது ஒரு சவால். ஆரம்பத்திலே சொன்னேன், இட் இஸ் a challenge. அதற்கு
நின்று தாக்கு பிடிக்கிற மக்கள் ஒரு சிலர் தான். எனவே நான் சொல்ல இந்த வார்த்தை, தேவனுடைய அந்த நீதி இந்த வாழ்க்கையில வெளிப்படட்டும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த நீதி இன்றும் செயல்படுகிறது. அதாவது மதம் செய்யாத ஒன்றை தேவநீதி செய்யும். மதங்கள் தேவநீதியை பின்பற்ற சொல்லும், அதை செயல்படுத்த முடியாது. ஆனால் அன்பானவர்களே, மதங்கள் செய்யாத ஒன்றை கர்த்தருடைய நீதி செய்யும். எனவே அந்த நாளில நான் திரும்ப அந்த 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். a purposeful commitment, இரண்டாவது a personal involvement, மூன்றாவது a practical assessment. அதாவது உங்களுக்கே தெரியணும் உங்க நீதியை பற்றி. உங்க நீதியை பற்றி அடுத்தும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் பேச்சு நீதியா இருக்கிறதா, என் தொழில் நீதியா இருக்கிறதா? இன்றைக்கு ஊழியக்காரர்களிட நீதி இல்லை. வாங்குற கடனை திருப்பி தர்றதே இல்லை. நிறைய பேர் கேட்டா அவருக்கு என்ன, இது அவர் என்ன பண்ண போகுது? இவ்வளவு பரிதாபமானது. திரும்ப சொல்றேன், கடன் வாங்கி நீங்க பரலோகம் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, அன்பை தவிர ஒன்றில ஒருவர். இப்படி கடன் ஒரு சுத்தி கடன் வாங்கி பரலோகம் எப்படி பாட முடியும்? திறந்த நிறைய பேர் வீட்டை மாற்றி, சபையை மாற்றி, போன் நம்பரை மாற்றி, இதெல்லாம் நீங்க மாத்தலாம். ஆனா உங்களுடைய நித்தியத்தின் நோக்கம் மாறிடும். எனவே அதாவது உங்களுடைய வேலையிலே முதல்ல சொல்றேன், வார்த்தை, the way, the word, வார்த்தையில் நீதியா இருங்க. இரண்டாவது வே, உங்கள் வழிகளில் நீதியா இருங்கள். மூன்றாவது உங்களுடைய வேலையில் நீதியா இருங்கள். திரையிலே பாருங்கள், the way, the word, வார்த்தையில் சுத்தமா இருங்க. தருகிறேன் என்று சொன்னா வாங்க, தருகிறேன் என்று சொன்னா தாங்க. இதை சொல்றீங்களா? be righteous in your word. இரண்டாவது be righteousness in your way. உங்களுடைய வார்த்தையில் வழிகளில் சுத்தமாயிருங்கள். அது யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ பரலோகம் பார்க்கிறது. கணவன் பார்க்காமல் இருக்கலாம், மனைவி பார்க்காமல் இருக்கலாம், ஊழியன் பார்க்காமல் இருக்கலாம். சில பாருங்களேன், இந்த விசிட்டிங் போகும்போது அப்பதான் சன் டிவி ஓடும், அப்பதான் விஜய் டிவி ஓடிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஊழியன் வரும்போது அந்த நேரம் பார்த்து ரிமோட் கிடைக்காது. அங்கே இங்கே ஓடி அலங்கோலப்பட்டு ஒரு சின்ன படமா இருக்கும். ஒரு ஈழத்து போரி நடக்க விட்டுக்குள்ள சொல்கிறேன், your way should be righteousness. ஊழியன் பார்வையில் அல்ல, பரலோகத்தின் பார்வையில். மூன்றாவது, your work should be righteousness. உங்களுடைய கிரியைகள் நீதியா இருக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கை, the word should be righteousness. எங்களுடைய வார்த்தைகள் நீதியா இருக்கட்டும். the way, எங்கள் வழிகள் நீதியா இருக்கட்டும். என்னுடைய கிரிகள் நீதியா இருக்கட்டும். என்னுடைய தொழில கூட நீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. கலப்படம், பொய் சொல்வது, கள்ளத்தராசு, அடுத்தவர்களை வஞ்சிப்பது, பொய்யாய் பேசுவது, ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் விடுதலை ஆக்குங்க. கொள்ளையடிப்பது, தவறான பில்களை உருவாக்குவது எங்களோடு இடைப்படுங்க. அவர் work should be righteousness. தேவனே, எங்களுடைய தொழில நீதியா இருக்கணும், என்னுடைய வழிகள நீதியா இருக்கணும், என்னுடைய வார்த்தையில் நீதியா இருக்கணும். இரக்கம் செய்யும். நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ, பரலோக தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள இரக்கம் செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள்.
காட் bless யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.